தேர்தல் அறிவிப்புகள் அமல்படுத்தப்படுமா? கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிப்பு. பிரேமலதா விஜயகாந்த் பேட்டியளித்தார். சென்னை விமான நிலையத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களிடம் பல்வேறு அரசியல் மற்றும் பட்ஜெட் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்தார். ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு திரும்பிய அவர் அங்கு கலந்து கொண்டது நல்ல அனுபவமாக இருந்ததாக தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், பட்ஜெட்டில் 30 முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாக கூறப்படுகின்றன. ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களையும் தேர்தலுக்கு முன் அமல்படுத்த முடியுமா அல்லது தேர்தலுக்கு பிறகு அரசு அமைந்த பின் செயல்படுத்தப்படுமா என்ற சந்தேகம் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு மற்றும் மக்களுக்கு நன்மை அளிக்கும் திட்டங்களை செயல்படுத்தும் அரசாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். கூட்டணி தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், உரிய நேரத்தில் கூட்டணி குறித்து அறிவிப்பேன் என்றார். ஆட்சியில் பங்கு பெறும் வாய்ப்பு கிடைத்தால் அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் என்றும் இறுதியில் மக்களின் தீர்ப்பே இறுதி தீர்ப்பாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஈஷா மையம் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், எல் முருகன், முன்னாள் அமைச்சர் வேலுமணி மற்றும் புதுச்சேரி அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாக கூறினார். பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருவது குறித்து கருத்து தெரிவித்த அவர், தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் எனில் பிரதமரின் வருகையை வரவேற்போம் என்றும் தமிழ்நாடு முன்னேறி சிறப்புற வேண்டும் என்பது முக்கியம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். சென்னை செய்திகளுக்காக எஸ் பிரபு. வணக்கங்க. ஈஷா யோகா மையத்திலிருந்து அழைப்பு வந்ததுன்னு பேரில் நான் ஈஷா சென்டருக்கு போய் சிவராத்திரியில் கலந்துக்கிட்டு இன்றைக்கி தான் ஈஷாலேருந்து நான் வெளியே அப்படியே ஸ்ட்ரைட் சென்னைக்கு வந்துட்டேன். ஸோ ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஈஷாவில். ஸோ மெடிடேஷன், யோகா எல்லாமே. ஸோ அதுதான் இன்றைக்கி அதுதான் என்னோடய பர்சனல் ட்ரிப் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் என் பர்சனல் ட்ரிப் இது முடிச்சுட்டு வந்தாச்சு. சொல்லுங்கள் வேறு. இல்லை, நான் அங்கே டிவி எல்லாம் இருக்காது, உங்களுக்கு தெரியும். ஈஷா சென்டரில் நோ டிவி, நத்திங். எல்லாருமே சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரிலாம். ஸோ நான் ஃபுல்லாக இன்னும் பார்க்கல, பட்டு நீங்கள் வந்தோடனே கேட்பீங்கன்னு தெரியும். ஸோ வரும்போது யூடியூப்பில் பார்த்தேன், முத்தான 30 அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்துட்டு அடுத்த ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்கிறேன். இப்போ அவங்க அறிவித்த எல்லா அறிவிப்புமே தேர்தல் இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. ஸோ அதில் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, இல்லை தேர்தல் முடிஞ்சு வருகின்ற ஆட்சி அவர்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா என்ற கேள்விகள்லாம் இருக்குது. நான் ஒரு லைனில் சொல்லணும்னா, தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற ஒரு பட்ஜெட்டாக அறிவிக்கப்பட்டு அதை செயல்படுத்தும் ஒரு அரசாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுதான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பி கூல், நோ டென்ஷன்னு. ஸோ வெயிட் பண்ணுங்க, உரிய நேரத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம். இன்னைக்கு காங்கிரஸ் சார்பில் நடத்தப்பட்ட அந்த கூட்டணி பேச்சுகளும் கிட்டத்தட்ட திமுகவோட கூட்டணியை உறுதி செஞ்சுட்டாங்க. அது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பா இருக்கு. எந்த மாதிரி இப்போ ஆட்சியில் பங்குன்ற ஒரு விஷயம் மெயினாக போயிட்டு இருக்கனால அதை நோக்கி ஆட்சியில் பங்குன்ற நோக்கி தேமுதிக நகரக்கூடிய வாய்ப்பு இருக்காங்க. இல்லை, நான் ஏற்கனவே பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன், அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நான் பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன். பட் வருகின்ற ஆட்சி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. எனவே மக்கள் தான் அதற்கான எஜமானர்கள். பார்க்கலாம், ரிசல்ட் வரட்டும். உண்மையிலே அப்படி ஒரு சூழல் வருகிறதா இல்லையா என்பதை நான் பொறுத்து இருந்துதான் எல்லாருமே ஈஷா யோகா மையத்திலிருந்து அழைப்பு விடப்பட்டவங்க தான். அந்த வகையில் நாங்கள் அனைவரும் அந்த முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் மரியாதை நிமித்தமாக நம்மளுடைய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே மாதிரி நம்மளுடைய எல் முருகன், என் பக்கத்தில் அமைச்சர் வேலுமணி, பாண்டிச்சேரியிலிருந்து வந்த அமைச்சர்கள் எல்லாருமே நான் பார்த்தேன். எல்லாருமே ஒரு மரியாதை நிமித்தமாக என்கிட்ட பேசினாங்க. நானும் மரியாதை நிமித்தமாக அவங்களிடம் பேசுகிறேன். மருத்துவமனை திறந்து வைக்கிறதுனால பிரதமர் தமிழகம் வரக்கூடாது, அதாவது தொடர்ச்சியா இந்த தேர்தல் வரக்கூடிய நேரங்கள்ல தான் விமர்சனம் இருக்கு. நீங்க பிரதமர் வர்றது நல்லதானே, அதனால தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தா நான் முதல்ல வரவேற்போம். அதனால அவர் வர்றது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா மக்களுக்கு நல்லது நடக்கணும், அதனால தமிழ்நாடு சிறப்பாக வரணுன்றதான் என்னோட கருத்து. சரிங்களா? நன்றிங்க. தேங்க்யூப்பா.